ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சே ஒரு சிம்பிளான அதே சமயத்தில் டேஸ்டியான ஒரு கிரேவி தாங்க வந்து செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கடுகு வந்து அரைச்சி அது வந்து பொடியாக வந்து போடக்குள்ள ரொம்ப வித்தியாசமான சுவையுடைய ஒரு நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த கிரேவி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூனு ஜீரகம், இதுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், இதுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வறுத்து எடுக்கக்குள்ள நல்லா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஒரு 3/4 டீஸ்பூனு மிளகு, இதுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2.5 டீஸ்பூன் இருக்கும். இந்த கடுகுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. பாருங்கள், நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லாவே சூடாயிடுச்சு. ஒரு 10 பூண்டு பல் இருக்கும், இதுக்கு வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இருக்கும், இது 2 வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் வந்து இதில் வந்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவுக்கு கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதக்கலாம். ஒரு 2 தக்காளி வந்து எடுத்து நான் ரஃபாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வந்து வெந்துடுச்சு. பவுடர் மசாலா வந்து சிம்மில் வச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் பெருங்காயம், குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 2.5 வந்து போட்டுக்கிட்டேன் டீஸ்பூன். இதுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு இருக்கும், மீடியம் சைஸு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் இந்த கிரேவி வந்து செய்ய முடியும். இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாவே இருக்கும். இது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 50% ஆற வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துங்க. பாருங்கள், ஒரு 50% நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் புளி கரைச்சல் வந்து இதில் போட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் இருக்கும், இது வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து கொதிக்க விடலாம் மூடி வச்சு. பாருங்கள், நல்லாவே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சதும் எண்ணெய்லாம் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த புளியும் நல்லா வெந்து பாருங்கள் நல்லா கெட்டியாகவே வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருந்த வறுத்து இது வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இந்த கடுகெல்லாம் நம்ம வந்து வறுத்து இந்த மாதிரி பொடியாக போடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே இதுக்கு வந்து கொதிக்க விடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். என்ஜாய் ஃபுட்.